மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தகவல் ஆணையம் மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவுகளை எதிர்த்த மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிபிஎஸ்இ போன்ற ஒன்றிய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் பள்ளிகளை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த முடியாது என்று தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தகவல் ஆணையம் மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவுகளை எதிர்த்த மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, இந்த உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் விடுத்துள்ள விவரம் குறித்த கூடுதல் கருத்துக்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் விளம்பர பலகைகள் வெளியிடுவதை கட்டாயமாக்கும்படி தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் மே 25 உத்தரவிட்டது. அதன்படி ஜூன் 5 கட்டண விவரங்களை விளம்பர பலகைகள் வெளியிடும்படி அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், சிபிஎஸ்இ பிற வாரிய பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகள் இயக்குனர் ஜூன் 1 சுற்றறிக்கை பிறப்பித்தார்கள். இந்த நிலையில மாநில தகவல் ஆணைய உத்தரவையும் தனியார் பள்ளிகள் இயக்குனர் பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்ய கோரி அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் பழனியப்பன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்புல தகவல் உரிமை சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் சிபிஎஸ்இ போன்ற மத்திய அரசின் பாடத்திட்டத்துக்கு கீழ் நடத்தப்படும் பள்ளிகளை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த முடியாது என வாதிடப்பட்டது. தமிழ்நாடு அரசு தரப்புல தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் கல்வி கட்டணத்தை வெளியிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தனிப்பட்ட பள்ளிகள் தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்றும் சங்கத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என அரசு சார்பாக நீதிமன்றத்தில் வெளியே தாக்கல் செய்யப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கட்டண விதிகளை வெளியிட மறுக்க முடியாது என்றும் தகவல் உரிமை சட்டத்தில் விலக்களிக்கும் பிரிவில் கூட பொதுநலன் சார்ந்த விவரங்களை வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளது. கல்வி கட்டணம் என்பது கருப்பு பணம் அல்ல என்பதால் விவரங்களை சொல்லாமலே என தெரிவித்ததுடன் வழக்கு குறித்து ஜூன் 18 பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய நோட்டீஸ் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி. நன்றி.